ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னடா இவ்வளோ நாள் விட்டு வந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க. எனக்கும் தெரிஞ்சிருந்தது. ஸோ பேசுகிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்லை. ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அதனால் இப்போ சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, கரூரில் நடந்த சம்பவத்துக்காக கண்டிப்பாக அந்த இருந்த எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்த இரங்கல்கள். இதை வந்து தடுத்திருக்கலாம், நடக்காமல் பார்த்துருந்துருக்கலாம். பட் கவனக்குறைவால் இத்தனை உயிர்கள் போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முக்கியம்தான். அதை விட உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன, அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க, கூட்டமாக இருக்குமா இல்லையா, அங்கே வந்து நமக்கான வசதிகள் இருக்கா, நிழல் மாதிரியான இடங்கள் கொஞ்சம் இருக்கா, தண்ணி தண்ணி தேவையானது வந்து இந்த வெயிலெலாம் வந்து நிற்கிறச்ச நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும், ரொம்ப நேரம் நிற்கிறச்ச வயிறு பசிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம பெஸ்ட்டு தண்ணி உணவு எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து இந்த சம்பவம் வந்து யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் பற்றி விவரிக்க வரல. நான் நடந்துருச்சு. இதை நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்து ஒரு நியூஸாக தான் பார்த்தோம். ஆனால் நடந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பாக இருந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு புரியுது. தயவு செஞ்சு சொல்கிறேன், யார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, அது யாராகவே இருந்தாலும் சரிங்க, நம்மளோட பாதுகாப்புன்றது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த போகிற இடத்துல வந்து நமக்கான இது என்ன சொல்கிறது, நமக்கானது, அதாவது முக்கியமாக தண்ணி, சாப்பாடு, நிழல் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாத ஒன்று. ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். தண்ணியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அது குழந்தைங்கள எடுத்துகிட்டு போகிறோன்னும் போது இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மீட்டிங்கில் அதிகமாக கூட்ட நெரிச்சல் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு கர்ப்பிணிகள் ப்ளஸ் குழந்தைங்கள எடுத்துகிட்டு போகாதீங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயசானவங்க தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. விஜய் சாரே மீட்டிங் பண்ணால் கூட விஜய் சார் வந்து நேரடியாக நம்மக்கிட்ட பேச போகிறது கிடையாது. அவர் ஒரு இடத்துல இருந்து பேச போகிறாங்க. அதை நம்ம டிவி மூலிமா கூட பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறச்ச அவ்வளோ கூட்டத்தில் எப்படியெல்லாம் நசுங்கி இருந்திருப்பாங்கன்றது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது.